சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை, கல்வெட்டுக்கலை கலை என்று தமிழ் கலைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பார்ப்பவரையும் கேட்பவரையும் ஒரே சமயத்தில் கவரக்கூடும் தன்மையுடையதும் ஒருவரின் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கக்கூடியதும் எந்த கலை என்று நினைக்கிறீர்கள்? யாராச்சும் சொல்லுங்க. ஆனால் பார்ப்பவரையும் கேட்பவரையும் ஒரே சமயத்தில் கவரக்கூடும் தன்மையுடையதும் ஒருவரின் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கக்கூடியதும் எந்த கலை என்று நினைக்கிறீர்கள்? இசை, நடனம். நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான். இசையும் நடனம் தான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வைஷ்ணவி. நான் தமாசிக் தொடக்க கல்லூரியிலிருந்து வந்துள்ளேன். இன்று நான் பழந்தமிழரின் இசையும் நடனமும் பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வில்லையில் உள்ள உட்தலைப்புகளை ஒட்டிதான் என்னுடைய படைப்பு அமையவிருக்கிறது. பழந்தமிழ் இசை என்பது தமிழரின் மரபு வழியான மிக பழமையான இசை செல்வமாகும். சங்க தமிழானது இயல், இசை, நாடகம் என 3 வகையாகும். இதில் இசை என்பது தமிழ் இசையாகும். பழந்தமிழ் மக்கள் வேறு இன மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு முன்பே இசையும் அதோடு இணைந்து நடனமும் உருவாகி வளரத் தொடங்கின. இசை, நடனம் ஆகியவற்றின் கலைநுட்பங்களை விளக்கும் இலக்கண தமிழ் நூல்கள் எழுந்தன. இந்நூல்கள் எழுதப்பட்ட காலம் முச்சங்க காலம் என அறியப்படுகிறது. இம்முச்சங்க காலம் இன்றைக்கு ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எனவே தமிழர் இசையும் கூத்தும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செவ்விய கலைகளாக விளங்கின என உறுதியாக கொள்ளலாம். இசை தமிழ் 2 பெரும் பிரிவுகளை கொண்டது. ஒன்று பண், மற்றது திறம். 7 இசையின் தமிழ் பெயர்களை இங்கு காணலாம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்பவையே அவை. பழந்தமிழர் இசை, நாடகம், நாட்டியம், கூத்து ஆகிய கலைகளில் மிக மிக உயர்ந்த நிலை எட்டியிருந்தது. சிலப்பதிகார அரங்கேற்று காதையில் இக்கலைகளில் வளர்ச்சியை பற்றிய விளக்கங்களை விரிவாக காணலாம் என்று தம்முடைய நூலில் வரலாற்று அறிஞர் திரு கே பிள்ளை கூறியுள்ளார். சங்க கால மக்கள் தாம் வாழ்ந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நிலப்பகுதிகளுக்கு ஏற்ப பண்கள் உரியதாக பட்டிருந்தன. சங்க காலத்தில் ஆண்களும் பெண்களும் பண்ணும் தாளமும் கூடிய இசைப்பாடல்களை பன்னிசை கருவிகள், தாள விசை கருவிகள் ஆகியவற்றின் துணையோடு சிறப்பாக பாடியுள்ளனர். யாழ், கிண்ணரம், குழல், சங்கு, தூம்பு, வயிர், துண்ணுமை, முழவு, முரசு, பறை, கிணை, துடி, தடாரி, பாண்டில் மற்றும் இனியம் முதலான இசைக்கருவிகள் இருந்துள்ளன. சிலப்பதிகாரம் அரங்கேற்ற காதையில் இடம்பெற்ற இசைக்கருவிகள் பண்டை தமிழரின் மறைந்தொழிந்த யாழ்களான முளரியாழ், சுருதி வீணை, பாரிசாத வீணை, சதுர்தண்டி வீணை முதலானவையாகும். யாழின் நரபின் மறை என தொல்காப்பியரும் இசையோடு சிவனிய யாழின் நூல் என கொங்கு வெளியரும் குறிப்பிட்டுள்ளனர். பண்டைய இசைக்கருவிகளின் படங்கள் சிலவற்றை இங்கு காணலாம். தமிழ் இசை மற்றும் இசைக்கருவிகள் பற்றிய ஒரு காணொலியை இப்போது காண்போம். நான் ஒரு சிற்பி, நடன கலை தெரிய தேவையில்லை. இருப்பினும் உனக்கதை விளக்கிட சொல்வேன். முதுநாரை, முதுகுருகு, இசை நுணுக்கம், களரி, யாவிர, யாழ் நூல், பஞ்ச மரபு இவை இசை கூறும். செயிற்றியம், கூத்த நூல், நடன கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும். தோற்கருவி, புழவு, முரசு, உடுக்கை, மிருதங்க, தாள மேளமாகும்.
துளைக்கருவி புல்லாங்குழலோடு மரக்கிளை ஒடித்து அமைத்து சீவாழி பொருந்தும் முகவீணை திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும் நரம்பு கருவி மகரையாள் சகோடையாள் செங்கோட்டியாள் 1000 நரம்புகள் கொண்ட பேரியாள் சாரங்கியோடு என்று நிறைவீணையாகும் மிடத்து கருவி குரலாகும் பண்பட்டு பண்பாடும் குரல் வகையாகும் இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளறிதாரம் என ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன கலை. இன்று கர்நாடக இசையின் பெருமையான இசைக்கருவியான வீணை, கோட்டு வாத்தியம் ஆகியவற்றிற்கு இணையாக தமிழ் இசையில் சொல்லப்படும் இசைக்கருவி யாழ். வீணை பற்றிய குறிப்புகள் பல இலக்கியங்களில் காணப்பட்டாலும் யாழ் இசைக்கு ஒரு சிறப்பான முதலிடம் தரப்பட்டிருப்பதை காண முடிகிறது. வீணை போன்ற யாழும் கம்பி அல்லது நரம்புகளை இழுத்து கட்டப்பட்டு கைகளால் இசைக்கப்படும் கருவியாக இருந்திருக்கிறது. சுவாமி விபுலானந்தாவின் யாழ் நூலில் யாழை பற்றி பல விவரங்கள் கூறப்படுகின்றன. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹரப்பா நாகரிகத்தில் யாழ் காணப்படுகிறது. 7 நரம்புகளை கொண்டது செங்கொட்டியாழ், 14 நரம்புகள் கொண்டது சகோடையாழ், 19 நரம்புகள் கொண்டது பேரியாழ், 1000 நரம்புகள் கொண்டது ஆதியார் என்ற முறையிலேயே யாழ் அழைக்கப்பட்டது. திருமறையில் சொல்லப்பட்ட மற்ற இசைக்கருவிகளான வீணை, கொக்கரை, குடமுழவு முதலானவை பற்றி கல்லாடம் நூலில் விளக்கங்கள் காணப்படுகின்றன. பாணர்களும் பாடினிகளும் இசைக்கருவிகளை வாசித்தல், நடனம் ஆடுதல் போன்ற கலைகளை தொழில்களாக கொண்டிருந்தனர். பழந்தமிழ் இசையில் திரிப்புகளும் மாற்றங்களும் ஏற்பட்டு அது இன்று கர்நாடக இசை என்று வழங்கப்படுகிறது. அது நாம் நடனக்கலை பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழர்களால் நாட்டிய கலை தெய்வீக கலையாக போற்றி வளர்க்கப்பட்டு வந்ததே கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் எடுத்து கூறுகின்றன. நடனத்தின் தோற்றத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தெளிவான தொழில்நுட்ப சான்றுகள் இல்லை. ஆனால் இப்போது நடனம் மனித பண்பாட்டின் ஒரு பகுதியானது என்று சொல்ல முடியாது. எனினும் நடனங்கள் போன்ற செயற்பாடுகள் இருந்தமையை காட்டும் சான்றுகள் பல்வேறு இடங்களிலும் கிடைத்துள்ளன. மிக பழைய மனித நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே சடங்குகள், கொண்டாட்டங்கள், பொழுதுபோக்குகள் போன்ற பல காரணங்களுக்காக நடனங்கள் மனித வாழ்வில் முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே நடனங்கள் ஆடப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கும் வகையிலான சான்றுகளை தொல்லியல் வழங்குகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட குகை வாழிடங்களில் காணப்படும் ஓவியங்களில் காணப்படும் உருவங்கள் சில நடனமாடுவதை காட்டுவதாக கருதப்படுகின்றது. சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரை காரணமாக பழந்தமிழரின் அடற்கலை பற்றிய சில செய்திகள் கிடைத்துள்ளன. மன்னர் முன்னிலையில் அவன் காண ஆடும் கூத்து வேத்தியல் என்னும் அழைக்கப்பெற்றன. இவ்வாறு தம்முடைய ஆடும் கூத்து பொதுவியல் என்றும் அழைக்கப்பெற்றன. இவ்வாறு தம்முடைய தமிழ் பண்பாடு வரலாறு என்னும் நூலில் கூறுபவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான திரு சே. வைத்தியநாதன் அவர்கள். நடனக்கலையை தோற்றுவித்தவன் சிவன் என கருதப்படுகிறது. இவர் காளி கூத்து, மணிக்கூத்து, இன்பக்கூத்து, ஐந்தொழில் கூத்து, அருமய கூத்து, தாண்டவம் என்று பல வகையான கூத்து வகைகளை படைத்துள்ளார். இவை இந்நடனங்களுக்கு தில்லைவனத்தில் ஆடிய அன்பு கூத்தும் ஆலவனத்தில் ஆடிய அருள் கூத்தும் குறிப்பிடத்தக்கவை. இந்தியாவில் வளர்க்கப்பட்டுள்ள நாட்டிய கலைகள் அனைத்திலும் பரதநாட்டிய கலை தலை சிறந்ததாகும். பரதநாட்டியம் தென்னிந்தியாவுக்குரிய, சிறப்பாக தமிழ்நாட்டுக்குரிய நடனமாகும். இது மிக தொன்மை வாய்ந்ததும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பிரபலமானதும் ஆகும். புராணவியல் ரீதியாக பரத முனிவரால் உண்டாக்கப்பட்டதாகவும் அதனாலே பரதம் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுவர். பரத முனிவர் எழுதியதாக கருதப்படும் நாட்டிய சாத்திரம் பரதநாட்டியம் என்னும் நடன கலையை தோற்றுவித்தது.
எந்த ஆபரணம் எல்லா இந்திய நடனங்களுக்கு பொதுவானது என்று தெரியுமா? யாராச்சும் சொல்லுங்க. சலங்கை. எந்த ஆபரணம் எல்லா இந்திய நடனங்களுக்கு பொதுவானது என்று தெரியுமா? ஆமா, அது சலங்கை தான். சலங்கை காலில் அணியப்படுவதால் நிறைய பேர் அதை கவனிப்பதில்லை. இதனால் உங்கள் பார்வைக்கு சலங்கையை கொடுக்க போகிறேன். பாரம்பரிய இந்திய கலைகளுக்கு சலங்கை ஒரு சிறந்த அடையாளமாக அமைகிறது. சலங்கை அல்லது சதங்கை என்பது காலில் அணியப்படும் அணியாகும். பொதுவாக பரதநாட்டியம் முதலான இந்திய நடன கலைகளை ஆடும் போது காலில் சலங்கை அணிவர். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக், ஒடிசி ஆகிய நடன கலைகளில் இச்சலங்கையை பயன்படுத்துவர். இந்த கலையை போல் இந்தியாவில் குச்சிப்புடி, ஒடிச்சி, கர்பா, சத்ரியா, கதக் மற்றும் பரதநாட்டியம் போன்ற நாட்டிய கலைகள் பழங்காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கண்டு ரசிப்பதற்காக ஒரு சிறு பரதநாட்டிய காட்சியை காண்பிக்க போகிறேன். சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் இசைக்கும் நடனத்துக்கும் இருக்கும் இன்றைய நிலைதான் என்ன? இன்றைய இளையர்கள் மேற்கத்திய செல்வாக்கினால் தங்கள் பாரம்பரிய பண்பாடுகளை இழந்து வருகின்றனர். இதனால் தமிழ் படங்களை உருவாக்குவோர் இளையர்களின் விருப்பங்களை பொறுத்து திரைப்படங்களை படைக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கலாம். ஆனால் இளையர்கள் இப்படிப்பட்ட தமிழ் திரைப்படங்களை பார்த்து தங்களது பாரம்பரியத்தை மறந்து விடுகிறார்கள். பொதுவாக ஆசிய நாடுகளின் மனப்போக்கு மேற்கத்திய நாடுகளின் மனப்போக்கிலிருந்து வித்தியாசமானது. மேற்கத்திய நாடுகள் மற்ற பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் மதிக்கின்றன, அவற்றை பாராட்டி பின்பற்றுகின்றன. கலைகள், உணவு பழக்கங்கள், ஆடைகள், விளையாட்டுகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றன. இந்நிலையில் பண்பாட்டு வளம் மிக்க ஆசிய நாடுகள் தாழ்வு மனப்பான்மை காரணமாக தன் பண்பாட்டு சீரழிவுக்கு தாமே காரணமாகின்றன. தமிழர்கள் பல பேருக்கு தமிழ் இசை பற்றியும் பரதநாட்டியம் பற்றியும் எதுவும் தெரிவதில்லை. தமிழ் இசையை கேட்காமல் முழுக்க மேற்கத்திய இசையான பாப் இசையை விருப்பத்தோடு ரசித்து கேட்கிறார்கள். இதுதான் நம் விதி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் கண்டிப்பாக முயல வேண்டும். இப்படியே நம் இளையர்கள் இந்திய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் பல வருடங்கள் உருண்டோடிய பிறகு தமிழர்கள் மொழி உட்பட தங்கள் அடையாளங்களை இழந்து போவர். பாரம்பரிய கலைகளை கட்டி காக்க நம் பள்ளிகளில் இந்திய நடனமும் இசையும் மாணவர்களுக்கு கற்றுத்தரலாம். பள்ளிகளில் தமிழ் நடனங்கள் கற்றுத்தரப்படுகின்றனவே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று தமிழ் நம் பள்ளிகளில் பள்ளி நிகழ்வுகளுக்காகவோ அல்லது போட்டிகளுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட நடனம் கற்றுத்தரப்பட்டு அது மட்டும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யப்படுகிறது. அப்படி இல்லாமல் தமிழ் இசையோ நடனமோ அதன் அடிப்படையிலிருந்து கற்றுத்தரப்பட வேண்டும். சிங்கப்பூரில் உள்ள பள்ளிகளில் 2-3 பள்ளிகளில் மட்டுமே இந்திய இசைக்குழுக்கள் உள்ளன. இந்த குழுக்களை போல் மற்ற பள்ளிகளிலும் இசைக்குழுக்களை தொடங்கினால் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த பயப்படாமல் தாராளமாக குழுக்களில் சேர்வார்கள்.